வணக்கம். அகம் ஆத்ம ஜோதி. எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணமா திகழ வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த காணொலி பார்த்தீங்கன்னா பாம்பன் சாமி பற்றி பார்த்துட்டு வரோம். திருவான்மியூரில் இருக்கிற பாம்பன் சாமி குமரகுரு சுவாமிகள் எந்த வரம் கேட்டாலும் கண்டிப்பாக செய்வார், செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் உங்களோட உள்ள அன்பு நோக்கம் சுவாமி உண்மையாக வழிபடுற விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய் உட்காந்து அமைதியாக உங்களோட வேண்டுதலை சுவாமிகிட்ட செவி சாய்ச்சி கண்டிப்பாக கேட்பாங்க. பொறுமையாக சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதலை. அங்கே குமாரசாபம், கவசம், ஷண்முக கவசம் இதெல்லாம் கண்டிப்பாக பாராயணம் பண்ணால் ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கு நல்லது, மனசுக்கும் நல்லது. நமக்கு வர வேண்டிய தீங்கெல்லாம் விலகிடும். கண்டிப்பான ஒரு விஷயம். சுவாமி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது சூட்சமம். அது கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 10-15 வருஷம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி கோயிலுக்கு போனால் நமக்கு கஷ்டம் தீர்ந்துரும்ன்ற விஷயத்த நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன், முன்னாடி ஒரு பதிவில். இன்னொரு விஷயம் சாமி சூட்சமாக சொல்லியிருக்காரு. என்னோட இந்த ஆலயத்தோட வாசலில் இல்லை இங்கே வர பக்தர்கள் யாராக இருந்தாலும் பசின்னு இருக்கிற விஷயம், பிணின்ற விஷயம் இல்லாமல் இருக்கா, பசின்ற விஷயம் இருந்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் எதனா ஒரு 4-5 பொட்டலமோ அதை கட்டி நீங்கள் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா, சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே யார் இந்த பசி தீர்க்குறாங்களோ அவங்களோட கஷ்டத்தை நான் தீர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே முன்னாடி நான் சொன்ன மாதிரி சுவாமி சத்தியம் பண்ணியிருக்காரு. எங்கே யார் கஷ்டப்பட்டு கேட்குறாங்களோ அவங்களோட பலனை சரி பண்ணி கொடுக்கணும் சுவாமின்னு முருகர்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. அப்போ சுவாமி எங்கே வராரோ அங்கே கண்டிப்பாக முருகரும் வருவார். இதுதான் சூட்சும ரகசியம். அப்போது நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கே நீங்கள் பசி போக்குனீங்கன்னா உங்கள் பிணியோ உங்கள் வாழ்வில் உள்ள எல்லா கஷ்டமும் சுவாமி கண்டிப்பாக நீக்கி தருவார்ன்றது இது 100% திண்ணமான ஒரு விஷயம். இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. அதனால் சுவாமியை வழிபடுறவங்க கண்டிப்பாக பலனை பெறுவாங்கன்றதை கண்டிப்பாக 100% உண்மை. பாம்பன் சுவாமிகளை வழிபடுறது அது இல்லாமல் இந்த கிருத்திகை நாளில் அங்கே இருக்க முருகப்பெருமானுக்கு கரும்பு சார். நன்றி, வணக்கம்.